அனைவருக்கும் வணக்கம். நான் சு பத்மஸ்லோச்சனா 12ஆம் வகுப்பு ஆ பிரிவில் தவ திரு கந்தசாமி மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். பிறப்பால் பாண்டவர், வளர்ப்பால் சூதபுத்திரன், வாழ்க்கையால் தானவீரன், நட்பால் துரியோதனின் உண்மையான நண்பன், வீரத்தால் மகாபாரதத்தின் தலை சிறந்த வீரன் அவன்தான் கர்ணன். அவரை பற்றி தான் நான் இன்று பேச போகிறேன். பொதுவாக அர்ஜுனன் தான் அனைவருக்கும் தலை சிறந்த வீரராக விளங்குவார். ஆனால் வாழ்க்கையின் கஷ்டத்தை புரிந்தவர்களுக்கு கர்ணன் தான் உண்மையான வீரன். பொதுவாக சொன்னால் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் நால்வரால் ஒரு மனிதன் வளர்க்கப்படுவான், ஆதரிக்கப்படுவான். ஆனால் இவர் நால்வராலும் கைவிடப்பட்ட மனிதர் தான் கர்ணன். குந்தி பிறந்தவுடன் கர்ணனை ஆற்றில் அறிகிறார். சூரிய பகவானோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதும் செய்யவில்லை. இவன் குருவாகிய பரசுராமரிடம் வில்வித்தை கற்கச் செல்கிறான். தான் என்ன ஜாதி என்று கூறாத காரணத்தினால் கற்ற வித்தையெல்லாம் காலத்தில் மறந்து போவாய் என்ற சாபத்தை அளிக்கிறார். பொதுவாக இறைவன் அனைவருக்கும் உயிர் கொடுப்பவர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கோ கிருஷ்ண பரமாத்மா கர்ணனின் உயிரை எடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாவமடைந்த ஒரு கதாபாத்திரம்தான் கர்ணன். குந்தி அவர் தந்தையில் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். அப்போது துர்வாச முனிவர் என்று ஒருவர் வருகிறார். அவர் மிகுந்த கோபம், மிகுந்த தவத்தையுடைய ஒரு முனிவர். சொல்ல போனால் நாக்கு நுனியில் வேதம், மூக்கு நுனியில் கோபம் என்று சொல்லலாம். அப்பொழுது நான் இங்கு ஒரு யாகம் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். குந்தியோட தந்தையும் சரி நடத்துங்கள் என்று சொல்ல குந்தி அதற்கு துணையாக இருக்கிறாள். யாகம் நல்லபடியாக முடிகிறது. குந்திக்கு அதற்கு அந்த முனிவர் ஒரு வரத்தை கொடுக்கிறார். காதில் குண்டலமும் கவசமும் உடைய ஒரு குழந்தை குந்திக்கு கிடைக்கிறது. திருமணத்திற்கு முன்பு குழந்தையா? ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், என் தந்தைக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. திகைத்து போய் நிற்கிறாள். அப்பொழுது ஒரு துணியை எடுத்து அந்த குழந்தையின் மீது சுற்றி ஆற்றில் எறிகிறாள் குந்தி. அந்த குழந்தை ஆற்றில் பயணம் செய்து அஸ்தினாபுரத்தை வந்து அடைகிறது. அங்கு ஒரு தேரோட்டி அந்த குழந்தையை எடுக்கிறாள். அந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் நாமே இந்த குழந்தையை வளர்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணினர். மேலும் இது நம் குழந்தையும் அல்ல, நம் உறவினர் குழந்தையும் அல்ல, நாம் எப்படி பெயர் வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது ஒரு முனிவரை சென்று பார்க்கின்றனர். அந்த முனிவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை தன் கழுத்தில் இருக்கும் மணிகளை எறுத்து நீட்டுகிறது. அதை பார்க்கும் பொழுது பிறந்தவுடனே தானம் மிகுந்த ஒருவனாக இவன் விளங்குகிறான். மேலும் இவன் காதுகள் நீண்டமாக உள்கிறது. அதனால் இவனுக்கு நான் கர்ணன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்கிறான். இவர்தான் கர்ணன். இவர் ஒரு தேரோட்டியின் மகனாகவே வளர்கிறார். ஒரு நாள் ஒரு மைதானத்தில் துரோணர் தலைமையில் ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வில்வித்தை போட்டி. அதில் அர்ஜுனனே தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறான். அப்பொழுது துரியோதனன் ஒரு ஓரமாக வருத்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஏனால் அவனால் வெற்றி பெற முடியவில்லை என்று. அப்பொழுது இதையெல்லாம் கர்ணன் பார்க்கிறான். நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கு போய் கேட்கும் போது கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இது அரசர்கள் மட்டும் விளையாடும் போட்டி, ஆனால் நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாய். சரி, நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கிறேன், அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்கிறார்கள். அதற்கு கர்ணனும் சரி கேளுங்கள் என்று சொல்ல போது, உன் பெயர் என்ன, உன் ஜாதி என்ன, உன் தந்தையின் பெயர் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் கர்ணனோ பிறந்தவுடனே ஆற்றில் எறியப்பட்ட ஒரு குழந்தை. அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் திகைத்து போய் நிற்கிறான். அப்பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் அங்கு வருகிறான். அங்கு வந்து, ஐயா, நீங்கள் நால்வரிடம் ஜாதி காட்டி ஒதுக்கி வைக்க கூடாது, அவர்கள் யார் என்று சொல்கிறேன் கேளுங்கள் என்றாள். முதலில் படித்தவர்கள், அறிவாளிகள், அழகிய பெண்கள் மற்றும் வீரர்கள். ஏனென்றால் இப்பொழுது படித்தவர்களை நீங்கள் ஜாதி காட்டி ஒதுக்கி வைத்தால் அவர்கள் மூலம் நம்மளுக்கு கல்வி அறிவு கிடைக்காமல் போகும். அறிஞர்கள், இப்போதுள்ள காலகட்டத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தார். அவர் நம் ஜாதிக்காரர் இல்லை என்று அவர் கண்டுபிடித்த பல்பை நம்மால் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? முடியாது. எனவே அவர்களை ஒதுக்கி வைக்க முடியாது. அழகிய பெண்கள், இன்று பெண் அழகாக இருந்தால் எந்த ஜாதி என்று நாம் பார்க்கிறது அல்ல, அவர்களை திருமணம் செய்து கொள்கிறோம். எனவே அழகிய பெண்களை ஒதுக்கி வைக்க கூடாது. மேலும் வீரர்கள், போர்க்காலத்தில் என் ஜாதிக்காரன் மட்டுமே என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோமோ? அல்ல, நாம் உயிரோடு இருந்தால் போதும் ஐயா என்றுதானே நாம் சொல்கிறோம். அப்பொழுது
ஜாதி காரணம் காட்டி படித்தவர்கள், வீரர்கள், அழகிய பெண்கள் மற்றும் அறிவாளிகளை நாம் ஒதுக்கி வைக்க கூடாது என்று அந்த இடத்தில் துரியோதனன் கூறுகிறான். அதன் பிறகு அங்க நாட்டின் அரசனாக நான் கர்ணனை நியமிக்கிறேன் என்ற ஒரு பதவியை கர்ணனுக்கு தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு அன்பும் நட்பையும் கர்ணன் முதலாக தன் நண்பன் துரியோதனிடமிருந்து பெறுகிறான். இந்த நிகழ்வு எல்லாம் முடிகிறது. ஒரு நாள் குந்தி கர்ணனை பார்க்க வருகிறாள், அதாவது அவன் தாய். ஆனால் கர்ணனுக்கு இது தெரியாது. அப்பொழுது அங்கு வந்து நான் தான் உன் தாய் என்று சொல்லும் போது அவன் நம்பவில்லை. ஏனென்றால் பலரும் இப்படி வந்திருக்கின்றனர். அப்பொழுது ஒரு துணியை எடுத்து, அம்மா இதை நீங்கள் விடுத்திக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நான் நம்புவேன் நீங்கள் என் தாய் என்று சொல்கிறான். ஏன் அவன் அப்படி சொல்கிறான் என்றால், அது அவனோடு வந்த துணி. அதை வேற யாரும் உடுத்தி கொண்டால் அவர்கள் மீது எரிச்சல் ஏற்படும். ஆகையால் அதை அவன் கொடுக்கிறான். குந்தி அதை விடுத்திக் கொள்கிறாள். அவளுக்கு எந்த ஒரு எரிச்சலும் ஏற்படவில்லை. அவன் கண்கள் கண்ணீரில் வழிகிறது. இருவரும் கட்டி தழும்பினர். அம்மா, ஏன் என்னை விட்டு சென்றீர்கள்? பிறந்தவுடன் நான் என்ன உங்களுக்கு தீங்கு செய்து விட்டேன் என்று கேட்கிறான் அவன். அப்பொழுது குந்தி சொல்கிறாள், என் சூழ்நிலை அப்படி அப்பா, உன்னை விட்டு சொல்லும் நிலை வந்துவிட்டது. இப்பொழுது பாண்டியவர்களுக்கு நீதானே மூத்தவன், என்னுடன் வந்துவிடு என்று அவர் கேட்கும்போது, இல்லை அம்மா, என் நண்பன் துரியோதனை விட்டு நான் வர முடியாது என்று சொல்ல, அப்படி என்ன உன் நண்பன் செய்து விட்டான் என்று கேட்க அவன் சொல்கிறார், ஒரு நாள் நாங்கள் அரண்மனையில் இருந்தோம். அப்பொழுது துரியோதன் வரும் செய்தி அறிந்து அவள் மனைவி எழுந்திருக்க நான் அதை அறியாமல் அவர் மேகலையை பற்றி இழுத்து விட்டேன். அந்த மேகலையில் இருந்த மணிகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது துரியோதனும் வந்து விட்டான். அவள் கண்களில் கண்ணீர். நானோ அதிர்ந்து போய் நின்றேன். எனக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை அம்மா என்று அவன் சொன்னான். அப்பொழுது துரியோதனன் வந்தான். எடுக்கவா கோர்க்கவா என்று ஒரு கேள்வியை எழுப்பினான். அதாவது மணிகள் கீழே விழுந்து விட்டது, அதை எடுப்பது சுலபம், ஆனால் கோப்பது ஒரு நுட்பமான செயலே. ஏனென்றால் மணிகளை கோர்க்க நிதானம் கண்டிப்பாக தேவை. அதை துரியோதனன் சொல்கிறான், எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் மனைவி மீது நம்பிக்கை இருக்கிறது, இதற்கும் மேலாக நம் நட்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நீ பதட்டமடையாதே, நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று சொல்கிறான். அப்பொழுது இதை காரணம் காட்டி கர்ணன் கூறுகிறான், இப்படிப்பட்ட ஒரு நண்பனை விட்டு வர சொல்கிறீர்களே, நான் எப்படி வருவேன் என்று கர்ணன் கேட்கிறான். மேலும் போர்க்களத்திற்கு முன்பு இந்திரன் மாறு வேடத்தில் வந்து உன் குண்டலத்தையும் கவசத்தையும் எனக்கு கொடையாகத்தா என கேட்கும் அந்த நொடியில் அவன் அதை கொடுத்து விடுகிறான். இதை நான் கொடுத்தால் போரில் நான் தோற்று விடுவேன் என்று தெரிந்தாலும் அதை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தான வீரன் தான் கர்ணன். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.